முத நான் ஜெயிலுக்குள்ள வரப்போ அங்க இருக்கிற ரவுடி பசங்கெல்லாம் என் உயரத்தை வச்சு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. எனக்காக என்னடா இது எவனுமே வரலையேன்னு ஒரு மாதிரி திக்கு தெரியாம நின்றுட்டு இருந்தேன்ல. ஆனா எனக்காக நீதானத்துல வந்து நின்ன, என்னை காப்பாத்தி என்னை யாரும் கிண்டல் பண்ணாத அளவுக்கு உன் கூடயே வச்சுக்கிட்டேதல. எனக்கு உடம்புக்கு முடியாதப்போ போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தியதல. இதோ இந்த கைய அவனுங்க அடிச்சு உடச்சு விட்டானுங்க. நீ தானே எனக்கு அம்மா மாதிரி சாப்பாடுலாம் ஊட்டி விட்ட. அன்னைக்கு முடிவு பண்ணதுதான் தல, இந்த உசுறு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருக்கணும்னு. நீ வேணா அதெல்லாம் மறந்துருக்கலாம் தல, என்னால அப்படி மறக்க முடியாது. நீ என்ன அடிச்சு போட்டாலும் சரி இல்ல கொன்னே போட்டாலும் சரி, நான் உனக்காக உன் கூடவே தான் தல நிப்பேன். உனக்காக என் உசிரியே கொடுப்பேன் தல. நீ என்னை விட எனக்கு நீ ரொம்ப முக்கியம் தல. தல நீ என்னை எப்படி பாக்குறன்னு தெரியல தல. ஆனா நான் உன்னை என் நண்பனை தான் தல பாக்குறேன். எங்க அம்மா அந்த கடைசி நேரத்துல படுக்கையில படுத்திருக்கும் போது, டேய் நான் போனதுக்கு அப்புறம் என் ரூபத்துல யாராவது வருவாங்கடா, அவங்க கண்ணுல நீ என்ன பாப்பாடான்னு சொல்லிட்டு போச்சு. அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டானுங்கல்ல, அன்னைக்கு எங்க அம்மா மாதிரி நீ தானே தல வந்த. எங்க அம்மாவை உன் கண்ணுல பாக்குறேன் தல. அது எப்படி தல? என் நண்பன் செய்யாத தப்புக்கு 7 வருஷம் ஜெயில வந்து இருப்பான். அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? எனக்கு ஒரு மாதிரி கொதிக்குது தல. இங்க பாரு தல, என்ன உன் நண்பனா நினைச்சனா என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லனா விட்டுரு தல. நான் இந்த ஊர்ல இல்ல, எங்கேயாவது போயிடுறேன். எனக்குன்னு யாரு இருக்கா? நான் கிளம்புறேன் தல. என்னடி சொன்ன? ஏன் குழந்தைய கொல்லுவியா? என்ன தாண்டி தாண்டி நீ என் குடும்பத்தை தொடணும். மாமா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மாமா நீங்க இப்படி இருக்கலாம்னு இருக்கீங்க? மாமா தப்பு பண்ணவனே வெளியில வந்துட்டான். சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான் மாமா. தப்பு செஞ்ச குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் மாமா உள்ளேயே இருக்கீங்க? மாமா போதும் மாமா, யாரோ பண்ண தப்புக்கு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போதும்.
மாமா நம்ம வீட்டோட அடையாளமே நீங்க தான் மாமா. இன்னைக்கு நான் படிச்சு ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் ஒரு துளி கூட திரும்ப வரல மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, இனிமேலாவது வெளியில வாங்க மாமா. உங்களை பழைய மாதிரி பார்க்கணும் மாமா. மாமா எனக்கு புரியுது உங்களுடைய இழப்பு பெருசு. ஆனா இப்படி இழந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம வாழ்ற வாழ்க்கையே நரகமாயிரும் மாமா. இதோ கனி இருக்கா, அவ கூட இருந்து அவ வளரத நீங்க பாக்கணும்ல மாமா. மாமா தயவு செஞ்சு ரூம விட்டு வெளியில வாங்க மாமா. மாமா அவன் ஜெயில இருந்து வெளியில வந்ததும் இங்கதான் வந்திருக்கான். இந்த ஜென்மத்திலேயே அவனை இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவோட இருக்கேன் மாமா. இது உங்க வீடு, உங்க புள்ளைய உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா அவன் கூட இருந்தா இன்னும் நம்ம என்னெல்லாம் இழப்போன்னு எனக்கு தெரியல மாமா. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். என்னால இப்ப வரைக்கும் எதையும் மறக்க முடியல மாமா. இந்த கையாலதான் ஃபர்ஸ்ட் நான் கனியை தூக்கி பார்த்தேன். அதே கையாலதான் என் அக்காவை ரத்த வெள்ளத்துல நான் தூக்குனேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் அவனை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறான் மாமா. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் கண்மணி ரத்த வெள்ளத்துல இருந்ததுதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல.